வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது பராபவ ஆண்டின் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களும், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்களும் அடங்கியுள்ளன. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு புதன் செவ்வாயுடன் இணைந்து அமர்ந்து இருப்பதால் இது உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்கும் என நம்பலாம். இதுவரை வராமல் இருந்த சம்பள பாக்கிகள் அரியர்ஸ் எல்லாம் இனி வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பெரிய தொகை எல்லாம் கைக்கு வரும். பிள்ளைகள் திருமணம் திடீரென முடிவாகும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். சகல பாக்கியங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். எந்த முடிவும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணி இடை மாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாகும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணி இடைமாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இது உங்களுக்கு வளர்ச்சி காலம். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை என அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி செய்வீர்கள். எல்லாம் ஜெயம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பயிற்சி ஏற்படுவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் வருகிறார். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருவதால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் புது தொழில் செய்வீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் வருவதால் திருமண தடை ஏற்படலாம். கோச்சார ராகு ராசிக்கு வரும் இந்த காலகட்டத்தில் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் பரிகாரம் செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும். கோச்சார ராகு ராசிக்கு வரும் இந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் நரசிம்மரை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு சுப காரியங்கள், வீண் விரயங்கள் எல்லாம் நீங்கி திருமண தடை நீங்கி விரைவில் எல்லாம் நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமரு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் ஒரு நம்பர் தான். சலுகை கட்டணத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்பர் சொல்ல நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற